அட கொடுமையே! சரக்கு வேனில் ஏற்றிச் செல்லப்பட்ட வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வீரர்களின் லக்கேஜ் மற்றும் உடைமைகள் நேபாளத்தில் நேர்ந்த பரிதாபம். என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். இந்த வருடம் நடைபெற உள்ள 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற உள்ளது. இதற்காக அனைத்து கிரிக்கெட் அணிகளும் அதற்கு தயாராகி வருகின்றனர். இந்த வருடம் T20 உலகக்கோப்பை தொடரை வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்கா நாடுகள் இணைந்து நடத்தி வருகிறது. கிரிக்கெட் உலகில் ஒரு காலத்தில் வீழ்த்த முடியாத ஜாம்பவனாக வலம் வந்த வெஸ்ட் இண்டீஸ் அணி கடந்த 50 ஓவர் உலகக்கோப்பைக்கு கூட தகுதி பெற முடியாத அளவிற்கு பலவீனமான அணியாக மாறிவிட்டது. இந்த நிலையில் வெஸ்ட் இண்டீஸ் அணி நேபாளத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கிரிக்கெட் ஆடும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. சமீபகாலமாக மற்ற அணிகளை திரும்பி பார்க்க வைக்கும் வகையில் கிரிக்கெட் ஆடி வரும் நேபாள அணிக்கு எதிராக வெஸ்ட் இண்டீஸ் அணி முதன்முறையாக விளையாட இருப்பது ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தொடரில் ஆடுவதற்காக வெஸ்ட் இண்டீஸ் அணி நேற்று விமானம் மூலமாக காத்மாண்டுவிற்கு வந்தனர். விமான நிலையத்திற்கு வந்த வெஸ்ட் இண்டீஸ் வீரர்களின் உடைமைகள் குட்டி யானை எனப்படும் மினி லாரியில் ஏற்றிச் செல்லப்பட்டது. இதை அங்கிருந்த சிலர் வீடியோவாக எடுத்தனர். வெஸ்ட் இண்டீஸ் வீரர்களை அழைத்துச் செல்ல தனியாக ஏசி வசதியுள்ள பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. 50 ஓவர் உலகக்கோப்பை மற்றும் 20 ஓவர் உலகக்கோப்பையை வென்ற ஒரு உலகின் தலைசிறந்த கிரிக்கெட் அணியின் வீரர்களின் உடைமைகளை இவ்வாறு சரக்குகளை ஏற்றிச் செல்லும் மினி வேனில் ஏற்றிச் சென்றதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிகழ்வுக்கு ஜிம்பாப்வே கிரிக்கெட் வீரர் சிக்கந்தர் ராசா, வெஸ்ட் இண்டீஸ் வீரர்களுக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டால் சிறந்த சிகிச்சையை நேபாளத்தால் அளிக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள்.